பொய் டிராமா இந்த ரெண்டை மட்டும் வச்சு ஒரு ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னால மட்டும்தாங்க முடியும். இந்த திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் இப்ப லேட்டஸ்டா கையில் எடுத்துக்கிறது வந்து கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ வர்றதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமரும் மத்திய அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா டிஎம்கே சார்பா தமிழ்நாடுடைய அரசு சார்பா வந்து டிபிஆர் பிளான் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானே ஃபுல்லா ஃபிளாப் ஆயிருக்கு. அதுல எதுவுமே வந்து எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வேற ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி அதை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அக்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா அக்செப்ட் பண்ற மாதிரி இவங்க பிளான் கொடுக்கல. அப்போ ரெண்டு விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்னு, 2021 இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற எந்த தொகுதிகளிலுமே வந்து இண்டி கூட்டணி வந்து ஜெயிக்கல, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சியில நம்மளோட டிஎம்கேல இருக்கிற டீம் வந்து இந்த டிபிஆர் பிளானை தப்பா போட்டு கோயம்புத்தூர் வளர்ச்சி பெற்றக்கூடாதுன்னு சப்மிட் பண்ணாங்களா, இல்ல டிபிஆர் பிளான் கூட கரெக்டா போட்டு கொடுக்க முடியாம திறனற்ற ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. நடந்தா இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்தாரு நம்மளுடைய முதல்வர். எஸ்ஐஆர் கையில் எடுத்து பெரிய விஷயம் பேசினாரு. மக்களுக்கு ஓட்டு போயிரும், அது நடந்துரும், இது நடந்துரும், மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. எஸ்ஐஆர் தேவை, இந்த ரிவிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டிப்பா பண்ணணும், இந்த எஸ்ஐஆர் தேவை அப்படிங்கறத வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்திருக்கு. நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது அரசியல் சாசனத்தின் படி தான் வச்சிருக்கீங்க. அந்த அரசியல் சாசனத்திலேயே இருக்கு. மக்களும் எஸ்ஐஆரோட தேவையை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லாரும் போய் தன்னை பதிவு பண்ணிக்கிறாங்க. மூணாவதா ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய டிராமா பண்ணீங்க. தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தூய்மை பணியாளர்களை விடுங்க, சக மனுஷனுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல நீங்களோ குப்பை வண்டியில சாப்பாடு வந்து சாப்பிடுவீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான மரியாதையை கொடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு தனக்கு எல்லாத்துக்கும் சுயமரியாதை இருக்கும் இல்லையா? குப்பை வண்டியில சாப்பாடு வந்து அவங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க? இல்ல அவங்க வந்து உங்ககிட்ட எனக்கு மதிய உணவு கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்க கரெக்டான ஊதியத்தை கொடுத்து கரெக்டான சம்பளத்தெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு மதிய உணவு? அவங்களே சம்பாரிச்சு அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. அதனால எல்லாம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் பண்றோம். மத்திய அரசாங்கம் வந்து இங்க வந்து எதுவுமே நடத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, நிதி கொடுக்கல, அந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை விட்டுருங்க. மக்கள் எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க முதல்வர் அவர்களே. அதனால கோவைக்கு மெட்ரோ வராதுக்கான காரணம் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கோவை மக்கள் மேல இருக்கிற கோபம். ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் நீங்க வாக்களிச்சீங்க, அதனால உங்களுடைய பகுதிகளை நாங்க முன்னேற விட மாட்டோம்னு டிபிஆர் பிளான தப்பா கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா டிபிஆர் பிளான் போடுற அளவுக்கு உங்ககிட்ட திறமையான ஒரு டீம் இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு திறனட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். இந்த ரெண்டுல தான் ஏதோ நடந்திருக்கும். இந்த ரெண்டும் மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எவ்வளவு தூரம் பொய்யை கத்தி கத்தி சொன்னாலும் பொய் தான். நம்மளுடைய பாரத பிரதமர் ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. விக்ஷிக் பாரதா, முக்கியமா விக்ஷிக் தமிழகமா கூடிய சீக்கிரத்துல மாத்ததான் போறோம் என்டிஏ கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா. நன்றி, வணக்கம்.